தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிறைவான மகிழ்வை நமக்களுக்கும் நம் விண்ணக தந்தையின் திருப்பெயரால் நல்வாழ்த்துக்கள் கூறி இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று பொது காலம் 33ஆம் ஞாயிறு திருப்பலை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி உண்மைகள் இன்றைய செய்தியாக நமக்கு தரப்படுகின்றது. அவருடைய வருகை எப்படி இருக்கும், அது உருவாக்கும் விளைவுகள் என்ன, நாம் கிறிஸ்துவின் வருகை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தெளிவான உண்மைகள் இன்று நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும், பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும், என்றென்று முடிவில்லா காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வர் எனும் இறை வார்த்தைகள் நம்மை ஆழமான ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பை மேற்கொள்ள தூண்டுகின்றன. இந்த உண்மைகளை இதயத்தில் நன்கு பகிர்ந்து முடிவில்லா வாழ்வை பெற்றிட இறைவனுக்கு உகந்த மக்களாக மாறி அவர் காட்டும் நெறிமுறைகளின்படி வாழ இத்திருப்பலியில் அருள் கேட்டு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்பிக்கையாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே
எங்கள் மனத்தோர்க்கு அமைதியும் வாழ்க. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆசையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் நிறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பச்சன்பின் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை மீண்டும் எண்ணுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஒற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் இனத்தால் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 to 3 முடிய. அக்காலத்தில் உன் எண்ணத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தால் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவரும் பலர் விழித்தெழுவர். அவர்கள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கு முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவார். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும், பலரை நல்வழிக்கு கொண்டிருந்தவர் விண்மீன்களைப் போலவும், என்றென்றும் முடிவில்லா காலத்தில்
உலகத்திற்கு ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்கறைக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரன்பம் உண்டு. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலியை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக எஞ்செஞ்சைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் எஞ்செஞ்சைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாய் செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதங்களுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளிக்கூடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாய் விண்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசையிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் பொழுது கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வாரி இவை நிகழ்வதை காணும் போது மாண்ட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார்.
ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குளத்தில் மீன் இருக்கும் வரைக்கும் தான் மீனுக்கும் குளத்திற்கும் ஆன உறவு. கொடியிலே மலர் இருக்கும் வரைக்கும் தான் கொடிக்கும் வண்டுக்குமான உறவு. நீ இறைவனோடு இருந்திருந்தால்தான் கடவுளுக்கும் உனக்குமான உறவு. கிறிஸ்தியஸுக்கும் மிக பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் நாளை சிறு சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் விழிப்பாய் இருக்க அன்புடன் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி நாம் விழிப்புணர்வுடன் விழிப்பாய் இருக்க முடியும்? சாலையில் நாம் செல்கின்றோம். சிறிதும் விழிப்புணர்வுடன் விழிப்பாய் இல்லாமல் இருந்தால் நாம் உயிருக்கே பேராபத்து ஏற்படுகிறது. ஆகையால் சாலையில் செல்கின்ற நாம் மிக சிறு சிறப்புமாக விழிப்புணர்வுடன் விழிப்பாய் இருந்து எப்படி செல்ல வேண்டும் என்று தெரிந்தனா, கத்தோலிக்க கிறிஸ்துவாக இருக்கின்ற நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு ஏற்றது போல் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள என்று நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இளமையிலும் வாலிப பருவத்திலும் கோவில் பக்கமே திரும்ப முடியாமல் கோவில் பக்கமே திரும்பாமல் இருக்கின்ற நாம் சிறிது முதுமை எட்டி பார்த்ததும் பைபிளை எடுத்துக்கொண்டு பக்கம் பக்கமாக வாசிக்கின்றோம். இறைவார்த்தையை கேட்கின்றோம். பங்கு தந்தையை மாற்றுகின்றோம். அருள் தந்தையிடம் ஆசை பெறுகின்றோம். ஏனென்றால் வாழ்க்கையின் மீது ஒரு பயம் ஏற்படுகின்றது. அதுதான் நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவாக இருக்கின்ற நாம் அனைவருக்கும் விழிப்பாய் இருக்கும் தன்மையா என்பதை சிந்திக்கத்தான் இன்று நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் 2ஆம் வருகையை காத்திருக்கும் நாம் அவருக்கு உகந்த செயல்கள் தான் செய்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாதவருக்கு ஏற்றதை செய்வதும் இயேசுவின் பெயரால் நாம் அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தையும் தருகிறோமா? இப்படித்தான் விழிப்பாய் இருப்போமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒரு முறை காட்டில் ஒரு கண் பார்வையற்ற மான் மேய்ந்து கொண்டிருந்ததாம். மான் என்றாலே நமக்கு தெரியும், சிங்கத்தால் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது. அந்த மானின் வலது கண் பார்வையற்று போனது. ஆகையால் அந்த மானின் இடது கண்ணை வைத்துக் கொண்டு தனது வாழ்க்கையை நடத்தி விடலாம், சிங்கத்திடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், மேலுமாக யாராவது தன்னை பிடிக்க வந்தால் தப்பித்து ஓடிவிடலாம் என்று சொல்லி மனதில் வைத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் மேய் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் தனது இடது கண் மூலமாக அங்குமிங்குமாக பார்த்து கொண்டு மேய்ந்து கொண்டிருக்குமா, விழிப்பாய் இருந்து கொண்டிருந்ததாம். ஒரு முறை இப்படியாக மேய்ந்து கொண்டிருந்த பொழுது தனது இடது கண் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது யாராவது வருகிறார்களா, நமது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த பொழுதே திடீரென்று ஒருவன் அம்பை எய்து அந்த மானை கொண்டு விடுகிறாராம். எந்த பக்கத்திலிருந்து எனக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி அது பயந்ததோ அந்த பக்கத்திலே இருந்து அந்த வேடன் அந்த மானுடைய உயிரை பறித்துக் கொண்டான். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாமும் தெரிந்தோரும் விழிப்போடுதான் இருக்கிறோம். காலையில் எழுந்ததும் திருப்பலி, ஆண்டவரை பார்த்து அவரது அன்பையும் ஆசிரியையும் பெற ஆசைப்படுகிறோம். ஆனால் எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் ஆண்டவரை நம் உள்ளத்தில் இருக்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அவரது வார்த்தையை நாம் உள்ளத்தில் எழுந்து கொண்டால் எப்படியாக இருப்போம்? இப்படிதான் பாரதிதாசன் அழகாக சொல்கிறார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுள்ளோன் போல் சின்னதொரு உள்ளம் கொண்டோன் என்று சொல்லி பாரதிதாசன் நம்மை கணித்துக் கொள்கிறார். தன் மனைவி தன் வீடு என்று சொல்லி தான் தான் என்று சொல்லி தண்ணியை வைத்துக் கொண்டிருந்தவன் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருப்பதற்கு ஒரு பொழுதும் தகுதியற்றவன். ஏனென்றால் ஆண்டவர் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அவர் எப்பொழுதே உலகெல்லாம் அரசராக இருந்திருப்பார். கடவுள் தான் என்று நினைத்திருந்தால் நம் அனைவரையும் யாரும் மக்களாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அதுபோலதான் நாம் தான் என்று சொல்லாமல் சாலையிலோ நாம் எங்கு பார்க்கின்றோமோ தமக்கென்று எதை வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக அதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் அவர்களோடு பகிர்கிறோம்.
அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றவர்கள் ஒரு விழிப்பாய் இருந்து அவருடைய வார்த்தையையும் அவருடைய சமாதானத்தையும் அவர் அன்பையும் அவரது பேரன்பையும் சமைத்தவர்களாக நாம் அவரை பற்றி சொல்லவும் அவரை பற்றி போதிக்கவும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் மிக விழிப்பாய் இருந்தாலும் ஒரு சில நேரத்திலே சாத்தானின் சூழ்ச்சியால் சுருண்டு போகிறோம். நாம் யார் என்று விழிப்பா இல்லாமல் தொலைக்காட்சியிலும் கைபேசியிலும் தொலைத்து போன நாம் நமது குடும்ப மக்கள் மீண்டும் எப்படியாக ஆண்டவர் வார்த்தையை கேட்பார்கள்? மத்தேயு அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-11 வரை இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் 40 நாட்கள் பாலைவனத்தில் இருக்கின்றார், மிகுந்த பசியோடு இருக்கின்றார். அப்பொழுது சாத்தான் அவர் முன்பாக தோன்றி, ஆண்டவரே இந்த கல்லை அப்பமாக மாற்றும், அதை உண்ணும் என்று சொல்கின்ற பொழுது அவரது வல்லமையை அதை பார்த்து விடலாம் என்று சொல்லி பார்க்கின்றது. ஆனால் ஆண்டவர் இந்த சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து வெளிப்பட்டவராக நாம் யார் என்று அவருக்கே தெரியும். ஆண்டவரது மகன் என்று சொன்னால் இந்த சாத்தானுக்கு நாம் ஏன் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சரியான இறை வார்த்தை எடுத்து அவருக்கு சொல்கின்றார். இரண்டாவதாக இயேசுவை ஒரு மிகப்பெரிய மலை உச்சி மீது கொண்டு சென்று, இங்கிருந்து நீர் கீழே குதியும், உனது வானதூதர்கள் கல் இடராதவரை உன்னை தாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்கின்றது. அதற்கும் இயேசு தனது வல்லமையை வெளிப்படுத்த முடியும், ஆனால் அதற்கு பதிலளிக்க மாட்டார், பதிலளிக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் நான் யார் என்று அவர் விழிப்பாய் இருந்து கொண்டிருந்தார். நற்செய்தியிலே அவர் மிகவும் தெளிவாக இருந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் திருப்பாடலை கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடலும் அவர் மனதிலே வைத்திருந்ததால் அவர் யார் என்று அவருக்கும் தெரியும், அந்த சாத்தானுக்கும் தெரியும். இருப்பினும் அவரை நாம் மிக சூழ்ச்சியால் அவரை சாழ்த்து விடலாம், அவரை கொண்டு விடலாம் என்று சொல்லி அரசர்களும் அரசராக இருக்கின்றார், இவரை எப்படி நாம் வைத்திருப்பது என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் அதனுடன் விழிப்பாய் இருந்து தாம் யார் என்று தெரிந்து கொண்டார். உலகத்தையும் ஒரு மொழி பொழுது காட்டி அதனுடைய இன்பத்தையும் அதனுடைய செல்வத்தையும் அவரை காட்டி, என் காலில் நீர் மண்டியிட்டால் இங்க இருக்கின்ற அனைத்தையும் உனக்கே தருகின்றேன் என்று சொல்கின்றது. அதை அனைத்தையும் படைத்தவர் ஆண்டவர் என்பது அந்த சாத்தானுக்கு தெரியவில்லை. ஆகையால் தான் யார் என்று அவர் தெரிந்து கொண்டதால் ஒரு நொடி பொழுதில் அது சாத்தானிலிருந்து வெளிப்பட்டார். நாம் யார் என்று தெரிந்து கொள்ள இந்திய வழிபாட்டிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் யாரும் இச்சோதனைக்கு உள்ளாக இருந்தால் வாரம் முழுவதும் வேலைக்கு செல்கின்றோம், அதை நாம் செலவிடுகின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு என்று ஒரு சிறு நேரம் செலவிடுகின்றோமா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இல்லை. மத்தேயு அதிகாரம் 26 இறை வார்த்தை 40 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க இயலாதா? ஆகையால் ஆண்டவரோடு ஒரு மணி நேரம் நம்மால் இருக்க முடியாமல், அவருடன் விழித்திருந்து ஜெபிக்க முடியாமல் நாம் தள்ளாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளும் மற்ற முக்கிய நாட்களிலும் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே எனக்கு இது தாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொன்னால் எப்படி? ஆண்டவர் அப்பொழுதுதான் சொல்வார், நீர் யார் என்று எனக்கு தெரியாது, தேவைக்கேற்ப வந்து கேட்பது கணக்கேற்பு போல். ஆனால் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றிக் கொள்வதுதான் தந்தைக்கும் மகனுக்கும், மகளுக்கும் தந்தைக்குமான உள்ள உறவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஏனெனில் மத்தேயு 25:13 இப்படியாக சொல்கிறது, விழிப்பாயிருங்கள், ஆண்டவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஏனெனில் தலைவர் 2ஆம் காவல் வேலையிலோ அல்லது 3ஆம் காவல் வேலையிலோ வந்தாலும் விழிப்பாய் இருப்பது சால சிறந்தது. 2வது காவல் வேலை என்று சொன்னால் மாலை 9 மணியிலிருந்து விடியற்காலை 12 மணி வரை. 3ஆம் காவல் வேலை என்று சொன்னால் விடியற்காலை 12 மணியிலிருந்து 3 மணி வரை. ஆக இதுதான் நமக்கு முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் தான் நாம் அனைவரும் கண்ணை இருந்து உணர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தவர்களாய், ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களை செய்தவர்களாய், ஆண்டவரை உள்ளத்திலே தாங்கி அதை வெளிப்படுத்திக் கொண்டவர்களாய், மறு கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்காகத்தான் இந்த கத்தோலிக்க திருவையில் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகியதான் இந்த நேரத்திலும் ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அவருக்கு ஏற்ற செயல்கள் செய்தவர்களாய், அவருக்கென்று நாம் செய்த அவருக்கென்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரது செயல்களை செய்து அவரை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல ஒரு உள்ளமாய் இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் காற்றை உள்ளிழுத்து உலக வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம், சுவாசத்தை வெளியே விட்டு இந்த வாழ்க்கையை முடிக்கின்றோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காய் எப்படி நமது வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றோம், எப்படி இந்த தீய எண்ணத்திலிருந்து தீய செயலிலிருந்து நாம் விழிப்பாய் இருந்து
ஆண்டவருக்காய் நம்மை நாமே முழுமையாக ஒப்படைக்கின்றோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. பழங்காலத்திலே ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். மனித வாழ்க்கை என்பது பையூரிலிருந்து பொய்யூர் வரைக்கும், பொய்யூரிலிருந்து மெய்யூர் வரைக்கும் சொல்வார்கள் என்பார்கள். பையூர் என்பது தாயின் கருவறை. மனிதன் வாழ்க்கை தாயின் கருவறையிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அது பொய்யூர் என்று சொல்லி நாம் அனைவரும் தாயின் கருவறையிலிருந்து உலகத்தில் வருகின்றோம். இது மாய உலகம், எங்கு சென்றாலும் எதை பார்த்தாலும் நமக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாய உலகமாக இருக்கின்றது. இங்கே வருகின்றோம், வாழ்ந்து முடிக்கின்றோம். நிரந்தரமான வாழ்வு இங்கு இல்லை. மீண்டுமாக நாம் அனைவரும் மெய்யூர் ஆண்டவராக கிறிஸ்து இருக்கின்ற இடத்திற்கு நாம் செல்கின்றோம் என்பதுதான் மனித வாழ்வு. ஆகிய கிறிஸ்து மிக பிரியமானவர்கள். இந்த குறுகிய காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு எப்படி ஒரு முன் உதாரணமாய் இருக்கின்றோம் என்பதை காண்பதற்காகத்தான் இந்த விழிப்பாய் இருந்து ஆண்டவரை நாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருவெளிப்பாடு 3:20 இப்படியாக கூறுகிறது. இதோ நான் கதவு அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். நாம் மனக்கதவு நின்று கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நாம் எப்பொழுது அவருக்காக கதவு திறக்கின்றோமோ அப்பொழுது அவர் உள்ளே தயாராக இருக்கின்றார். தினமும் நாம் தெய்வீக திருப்பலியை பக்தியோடு கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவராக இருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் திருவெளிப்பாடிலே சொல்லப்பட்டது போல ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். நாம் அதற்கேற்ற அளவுக்கு தயாராக இருக்கின்றோமா? தெய்வீக திருப்பலியை நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்கின்றோமா? அந்த தெய்வீக திருப்பலியை பெற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இல்லத்திலும் மற்றவர்களும் நாம் வெளிப்படுத்துகின்றோமா என்பதற்காகத்தான் இந்த விழிப்பாய் இருந்து ஆண்டவரை தியானிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு தலைப்பு. இங்கே ஆண்டவரை உட்கொண்டதற்காக வெளியே சென்று மக்களிடம் நாம் யார் என்று நம்முடைய உண்மையான நிறத்தையும் உண்மையான உணர்வையும் காட்டுகின்ற போது இயேசுவை உட்கொண்டதற்கு நாம் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆகிய கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமல்லாமல் அவரை போல் நாமும் வாழவும், ஆண்டவர் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் நிலைத்திருக்கவும், கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் மறு கிறிஸ்துவாய் மாறி மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் இருக்கவும் இந்த தெய்வீக திருப்பலியை பக்தியோடு ஜீவிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருந்து விசுவாசத்தை மாறாட்டி பாடுவோம். புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
உயிர்ப்பை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது வழிபாட்டு நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக யூடியூப் மூலமாக காணுகின்ற பங்கு கொள்கின்ற மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பு இறைவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவருத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் நல்ல ஒரு உடல் சுகத்தையும் அவர்கள் பணியில் இருக்கும் போது பாதுகாப்பு மற்றும் அனைவரும் சுயநலம் நடந்து பிறருக்காகவும் மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் ஆண்டவரே, எங்களை ஒன்றிணைத்த எங்கள் பெற்றோர்களை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். மேலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அவர்களுக்கு உடல் சுகத்தையும் பாதுகாப்பும் மற்றும் உமது அருளை தந்து உம் வழியில் நடத்துமாறு இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எமக்கு இறங்கும் தாவீதின் மகனே, எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறவும் நற்சுகமும் மனபலமும் பொருளாதார வளர்ச்சியும் பெற்று இவ்வுலகில் உமது வீரர்களாய் பணி செய்திட அவர்களுக்கு ஞானத்தையும் திடமான நம்பிக்கையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆண்டு இறந்த தலைவர்கள், பொதுமக்கள், தியாகிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பிலும் வாழ்வார் என்ற உம் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இறந்த அனைவரின் பாவங்களை போக்கி அவர்களை உம் வாகன வீட்டில் சேர்த்தல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு பரிவிறக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். இவை யாவையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வானகிப்படி எல்லா வல்ல இறைவன் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஒரு கை நிறுத்தியும் பணியை சொல்லுவாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரியும் திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைவற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உயர்வரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்களை பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மை கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது வந்து சேர்த்து எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்தும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பஞ்சவாரியின் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையை காணிக்கையை கண்ணோக்கியர்ந்து உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடலும் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித இயேசுவுக்கு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என உம்மையும் மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுகம் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுதந்திரக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியை கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடையும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்தாகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருளுவதற்கு ஏற்க அதற்கு அமைதியை ஊற்றி அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகமலர்ச்சியுடன் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
வாழவே என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தான் தேவா எழுந்து வா தேடும் அமைதி தான் உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உதவி தேடி என் வாழ் என் இயேசுவே என்னோடு உறவாடவே ஏனென்றி ஒன்றில்லையே இங்கு நீதானே என் எல்லையே ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய மரணிகள்வின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவா